ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்க்குறது ஜியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு டேஸ்ட்டான வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அரிசி 400 கிராம் எடுத்துருக்கோம், பச்சை அரிசி. 200 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 வாட்டி பச்சரிசியை. எப்பயுமே அரிசி 400 கிராம் போட்டிங்கன்னா பருப்பு ஒரு 200 கிராம் அவ்வளோதான் சேர்க்கணும். ஏன்னா ஈக்குவலாக சேர்த்துக்கா நல்லா இருக்காது. இப்போ அரிசி நம்ம 2 வாட்டி கழுவிட்டோம். இப்போ பருப்பு கூட சேர்த்து இன்னும் 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவிக்கலாம். கழுவி நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டுக்கலாம் கழுவின அரிசி பருப்பை. 3 4 குக்கரில் சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரிசி பருப்பு சேர்த்து 4 டம்ளர் எடுத்தோம். இப்போ 4 டம்ளருக்கு 12 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் அரிசி பருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 3 டம்ளர் தண்ணி வைங்க. அப்போ கரெக்டாக வரும் பொங்கல். உப்பு தேவையான அளவு இந்த டைமில் சேர்த்துங்க. அப்போ தான் பொங்கல் ரொம்பவே சுவையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் நிறைய சேர்த்தாவே ஃபுல்லாக மஞ்சளாக மாறிடும். அதனால் லைட்டாக சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே பாசிப்பருப்பு மஞ்சள் கடலில் தான் இருக்கும். வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சுக்கலாம். மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக நம்ம பார்த்துடலாம். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் நெய். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுக்காதீங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். அப்போ தான் அரிசி பருப்பும் நல்லா குழஞ்சிருக்கும். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கோம், நெய் கம்மியாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுன்னா எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதில் மிதமான சூட்டில் அந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. மீடியமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ மிளகு போட்டுக்கலாம். மிளகு போடும்போது கொஞ்சம் தூரம் நின்று போடுங்க, மிளகு வெடிக்கும்.
அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சி, அது கூடவே நம்ம உருவி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கலரி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கருகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. சும்மா கரண்டி வச்சு இப்படி பண்ணாலே போதும். இப்போ தாளிச்சதை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளி போட்டது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா இப்போ கலரி விட்டுக்கலாம். பொங்கல் வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குது பொங்கல்.